நாக்பூரில் 1942 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தாங்கள் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தால் மாலை அணிவித்தார்கள். அதே போல தற்போது தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சார்ந்த 2 தாய்மார்கள் கூலி வேலை செய்து பார்த்து உழைத்த 10,000 ரூபாய் பணத்தால் ஏலக்காய் மாலையை தலைவர் அவர்களுக்கு அணிவித்திருக்கிறார்கள். அதனை தான் பார்க்கிறோம். அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி கூலி வேலை செய்த பெண்கள் மாலை அணிவித்தார்களோ அதே போலத்தான் தற்போது தலைவர் அவர்களுக்கும் ஏலக்காய் மாலையை அணிவித்திருக்கிறார்கள் நமது தாய்மார்கள். நீங்கள் கூலி வேலை செய்து ஏன் எனக்காக மாலை அணிவிக்கிறீர்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள், படிக்காத எங்கள் வீட்டு குடும்பத்து பிள்ளைகளை நீங்கள் தான் படிக்க வைப்பதற்காக ஓயாமல் உழைத்து வருகிறீர்கள், ஆகவேதான் நாங்கள் இந்த மாலையை உங்களுக்கு போடுகிறோம் என்று சொன்னார்கள் அந்த பெண்கள். அதே போலத்தான் இன்றைய தமிழ்நாட்டின் வாழும் அம்பேத்கர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கூலி வேலை செய்து பார்த்த பணத்தால் 10,000 ரூபாய் மதிப்புடைய ஏலக்காய் மாலையை நமது தாய்மார்கள் அணிவித்திருக்கிறார்கள். அந்த தாய்மார்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மது ஒழிப்பிற்கான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது. அதற்கான இணையதள அறிமுகம் செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மது ஒழிப்பிற்கான கையெழுத்து இயக்கத்திற்கான இணையதளம் தற்போது தொடங்கப்பட்டு இருக்கிறது. banliquorandrugs.com என்ற இணையதளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 100 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துகள் என்ற இலக்கோடு நாம் பயணிக்க இருக்கிறோம். நீங்கள் இந்த இணையதளத்திற்குள் சென்று மது ஒழிப்புக்கான உங்களது கையெழுத்தையும் பதிவு செய்யுமாறு லட்சோப லட்சம் சிறுத்தைகளின் சார்பாக பொதுமக்களையும் சேர்த்து நாம் கேட்டுக்கொள்கிறோம்.